ஆனால் இப்போ கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம். ஏன்னா உங்கள் தந்தையார் உங்களுக்கு துணை முதலமைச்சராக உருவாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே அதுதான் கூடுதல் பொறுப்பு அவருக்கு. அது மட்டுமல்ல, இன்னும் 2 அமைச்சர்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் தரப்போறாரு. ஓகே. அது என்னன்னா, ஒருத்தர் வந்து அமைச்சர் நேரு, அவர் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பும், அடுத்ததாக ரொம்ப நாட்களாகவே வந்து மன வருத்தத்தோடு இருக்கிறாரு திமுகவில் பெரியசாமி. ஓகே ஓகே. அவருக்கான கூடுதல் பொறுப்பையும் கொடுக்க போறாங்க. இப்போ இது வந்து விரைவில் அது நடக்கணும். சில அமைச்சர்களை எடுக்க போறாரு. இப்போ இந்த மஸ்தான் போன்ற மாவட்ட செயலாளர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மாதிரி இவரால் வந்து கட்சி களங்கத்தை ஏற்படுத்துது, இதை நீங்கள் மாற்றணும்னு பல இடங்களில் சொல்லும் போது அவர் மாவட்ட செயலாளர் பதவி மட்டும் பிடுங்கினா பத்தாது, அமைச்சர் பதவியும் எடுத்துட்டு இதை முன்னால் இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவருக்கே வந்து சிறுபான்மை கொடுக்கணுன்றதுக்காக ஆவடி நாசருக்கு வழங்குறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாசர் அவர்களும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நீங்க உங்க மகனும் சேர்ந்து அயோக்கியத்தனமும் அட்டுழியமும் இதில் இனிமேல் வரமாட்டீங்க, இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, மக்களுக்கு எதிராக